ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அப்சானா தமிழ். ஃப்ரெண்ட்ஸ், வாங்க சூப்பரான செட்டிநாடு வாழைக்காய் மசாலா எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு நான் 1.5 வாழைக்காவை எடுத்து இந்த மாதிரி க்யூபாக கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன், தோலெல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு. இந்த வாழைக்காய் மசாலா அவ்வளோ சூப்பராக இருக்குங்க. ஒரு சின்ன துண்டு தேங்காவை இந்த மாதிரி நீல வாக்கில் கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். ஒரு துருவின தேங்காயில் ஒரு 2-3 ஸ்பூனு அளவுக்கு தேங்காய்னு கணக்கு எடுத்துக்கோங்க. ஒரு வரமிளகாய், ஒரு பச்சை மிளகா, 1/4 ஸ்பூன் சோம்பு, 1/4 ஸ்பூன் மிளகு, 1/4 ஸ்பூனுக்கும் குறைவாக ஜீரகம், நல்லா பெரிய ஸ்பூனில் 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது, 1/4 ஸ்பூனுக்கும் குறைவாக மஞ்சத்தூள், ஒரு கொத்து கருவேப்பிலை, ஒரு மீடியம் சைஸ் வெங்காயத்தை பொடியாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. கடைசியாக தூவுறதுக்காக நறுக்கின மல்லித்தலை சிறிதளவு எடுத்துக்கோங்க. ஒரு மீடியம் சைஸ் தக்காளியை பொடியாக கட் பண்ணி அதையும் எடுத்துக்கோங்க. 1/4 ஸ்பூனுக்கும் குறைவாக கடுகு, 1/4 ஸ்பூனுக்கும் குறைவாக ஜீரகம். இந்த வாழைக்காய் மசாலா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க. தேங்காய் சின்ன துண்டு தேங்காய் தான், நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், சின்ன துண்டு தேங்காய். இப்போ அது கூடவே இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு தான், இருந்தாலும் இது நல்லா விழுதாக அரையணுன்றதுக்காக அது கூடவே நான் ஆட் பண்ணி அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன். இப்போ அடுப்பில் கடாயை வச்சிடலாம். விழுதாக இது போல் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன். ஃபஸ்ட்டு இந்த வாழைக்காய் கட் பண்ணி வச்சதை நம்ம வதக்கி எடுத்துக்கணும் எண்ணெயில். அதுக்கு சின்ன குழிக்கரண்டியில் ஒரு 2 குழிக்கரண்டி எண்ணெய் ஊற்றிக்கலாம். இந்த வாழைக்காவை ஒரு 2 நிமிஷம் எண்ணெயில் வதக்கி எடுக்கணும். ஆனால் கப்பு கப்புன்னு பிடிக்கும் அந்த சட்டியில், அது கொஞ்சம் பார்த்து கேர்ஃபுல்லாக வதக்கிக்கோங்க. லைட்டாக உப்பு ஆட் பண்ணி வதக்கிக்கோங்க. இந்த ரெசிபி கட்டாயமாக ட்ரை பண்ணி பாருங்கள், அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும், மிஸ் பண்ணாதீங்க. இது போல் நான்வெஜ் கூட ட்ரை பண்ணலாம், அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இதுவே அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க, நான்வெஜ் சாப்பிட்ற ஃபீல் கொடுக்கும் இது. இப்போ நான் நல்லா 2 நிமிஷமாக வதக்கிட்டேன். இதை இப்போ ஒரு தட்டுக்கு மாற்றிடலாம். வியூவர்ஸ் யாராவது நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்களா இருந்தால் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ அதே கடாயிலேயே அகைன் ஒரு 2 குழிக்கரண்டி எண்ணெய் ஊற்றிக்கலாம். கடுகு ஆட் பண்ணிடலாம். கடுகு நல்லா பொரிஞ்சதும் ஜீரகம் ஆட் பண்ணிட்டேன். ஜீரகம் பொரிஞ்சதும் கருவேப்பிலை, கூடவே வெங்காயத்தையும் ஆட் பண்ணியாச்சு. கூடவே மஞ்சத்தூளையும் ஆட் பண்ணிட்டேன். இது இப்போ நல்லா வதக்கிடலாம். லைட்டாக வதக்கிட்டு தக்காளி ஆட் பண்ணிடலாம். நான் அந்த பவுலில் கொஞ்சம் வெங்காயம் ஒட்டிகிட்டு இருந்தது, அதை நான் வலிச்சு போட்டேன். அதில் கூடவே நான் தக்காளியும் ஆட் பண்ணிக்கிறேன். உடனே லைட்டாக அதை தக்காளி ஆட் பண்ணிவிட்டு லைட்டாக வதக்கிட்டு உடனே நம்ம வாழைக்காவையும் ஆட் பண்ணியாச்சு. இது இப்போ ஒரு நிமிஷம் வதக்கிட்டு நம்ம அரைச்ச மசாலா ஆட் பண்ணிடலாம்.
இந்த மசாலாவுக்கு தேவையான உப்பு ஆட் பண்ணிட்டேன். இப்போ நம்ம அரைச்சி வச்சோம் இல்லைங்களா மசாலா, அதை ஆட் பண்ணிடலாம். இது இப்போ லைட்டாக வதக்கி விட்டுறலாம். சட்டுன்னு செஞ்சிடலாங்க, சீக்கிரமாக வேலை முடிஞ்சிடும். வாழைக்காய் வந்து நம்ம ஃபஸ்ட்டே எண்ணெயில் வதக்குனதுனால சீக்கிரமாக வெந்துடும். நான் இப்போ அது 1 நிமிஷம் நல்லா வதக்கிட்டு கொஞ்சமாக தண்ணி தெளிச்சிட்டு மூடி வச்சிட போகிறேன். ஒரு 3 நிமிஷத்துக்கு மூடி வச்சுட்டா நல்லா வெந்து வந்துடும். நம்ம மல்லித்தழை தூவிட்டு இறக்கிட்டா நம்ம செட்டிநாடு வாழைக்காய் மசாலா ரெடி ஆயிரும். 3 நிமிஷமாக மூடி வச்சுருந்தேன், சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. நடுவுலையே நான் கிண்டி விட்டுட்டேன். ஃபைனலாக இப்போ நமக்கு ரெடி ஆயிடுச்சு. தண்ணியெல்லாம் இழுத்து ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம மல்லித்தழை தூவி வதக்கி விட்டு எடுத்துடலாங்க. சுவையான செட்டிநாடு வாழைக்காய் மசாலா சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. ரெசிபி பிடிச்சிருந்தா வீடியோக்கு லைக் கொடுக்க மறந்துடாதீங்க. இந்த ரெசிபி கட்டாயமாக செஞ்சு பாருங்கள், அவ்வளோ சுவையாக இருக்கும். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் ரெசிபியோடு நான் வந்து உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.